வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசனில் இந்த வாரம் வேறு மாதிரியான ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து மோஸ்ட்லி எல்லாரையும் சேவ் பண்ணுறாரு. அண்ட் தென் ஒரு குறிப்பிட்ட பீப்புளை மட்டும் கடைசியாக வச்சிருப்பாரு. டக்குன்னு கார்டு காமிச்சு இவங்க தான் எவிக்டட் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு யூஷுவல் எவிக்ஷன் ப்ராசஸாக வந்து இந்த சீசன் இருந்தது. இன்றைக்கி வேறு மாதிரியான ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்டரஸ் கார் 2 உள்ளே வருது. மாருதி சுசுகி விக்டரஸ் கார் 2 உள்ளே வந்து அந்த பர்டிகுலர் காரில் 2 பேர் உள்ளே ஏறணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நாமினேஷனில் நிறைய பேர் இருக்காங்களே நீங்கள் கேட்கலாம். பட் அவங்களாம் சேவ் பண்ணப்படுறாங்க 2 பேரை தவிர்த்து. ஸோ அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் அண்ட் தென் கெமி. ஸோ இவங்க 2 பேரில் ஒருத்தர் வந்து எவிக்ஷன் பண்ணப்படுவாங்க அப்படின்ற மாதிரி 2 கார் உள்ளே வருது. ஸோ காரில் 2 பேரையும் கண்ணை கட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஏற்றுறாங்க. ஸோ உள்ளே ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வெளியே போவாங்க காரோட. அண்ட் தென் ஒருத்தர் மட்டும்தான் வந்து திரும்ப உள்ளே வருவாங்க. யார் உள்ளே வரலையோ அவங்க தான் வந்து எவிக்டட் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உடனே நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எவிக்ஷன் ப்ராசஸ்ன்றனால உள்ளே இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு ஹைப் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் சாண்ட்ரா ரொம்ப அழுறாங்க. ஏன் அப்படின்னா, பிரஜன் வந்து வெளியே போகிறது இவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து இவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ இங்கே வந்து நம்ம இன்னும் 3 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரு போகிறாரோ அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் அவங்க பிரஜன் உள்ளே இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்றது சாண்ட்ராக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அவங்க வெளியே போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. இன்னொரு பக்கம் கெமி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டில் போயிட்டு ஒரு தடவை படுத்துக்கிறதா இருக்கட்டும், அண்ட் தென் எல்லாரையும் கட்டிப்பிடிச்சி அழுறதா இருக்கட்டும், அண்ட் தென் எஃப்ஜேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, யார் வேணாலும் வெளியே போகலாம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க கெமி வந்து ஓகே நம்ம தான் போவோமோ அப்படின்ற மாதிரி, இன்கேஸ் போயிட்டா இதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாதுன்ற மாதிரி கடைசியாக சிவாஜி சார் போய் தூண்கிட்ட உட்காந்துட்டு வருவார்ல. ஸோ அந்த மாதிரி இவங்க போயிட்டு அவங்க பெட்டுக்கிட்டலாம் படுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து பாய் சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு ஒவ்வொரு காருக்குள்ளேயும் ஒருத்தர் வந்து ஏறுறாங்க. ஏறினதுக்கப்புறம் கார் வந்து வெளியே போகுது. உள்ளே வந்து பிரஜன் மட்டும் வராரு, கெமி வந்து வரலை. ஸோ இந்த வாரம் எவிக் பண்ணப்பட்ட பிளேயர் வந்து கெமி அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணப்படுது. பிரஜன் அண்ட் தென் சாண்ட்ராவோட அந்த காம்பினேஷன் மறுபடியும் இந்த வாரமும் தொடரும் அப்படின்னே சொல்லலாம். எஸ், பிரஜன் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் சாண்ட்ரா கொஞ்சம் அமைதியாகிறாங்க. ஸோ இந்த மாதிரி புது எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இது வந்து ஒரு ப்ரொமோஷனாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஏன்னா விக்டரஸ் கார் வந்து உள்ளே வருது அப்படின்ற மாருதி சுசுகி வந்து ஆல்ரெடி வந்து என்ன சொல்கிறது ஸ்பான்சரில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரொமோஷன் கண்டென்ட்டாக வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் தென் எவிக் பண்ணப்பட்ட கெமி வந்து ஒரு டிசர்வ்ட் கண்டஸ்டன்ட் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலிங்ஸ். ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.